Today it's one of the big huge fight in Chennai Chepakam, Mumbai Indians versus Chennai Super Kings. But still I am also Mumbai fan. அதுக்காண்டி சென்னை பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதுன்னு கிடையாது. ரொம்ப எனக்கு பிடிக்கும். I very like this team, including Thala, Dhoni and Ruturaj Gaikwad and Jadeja, and finally last introducing in Ashwin. Whatever, ஒரு மிகப்பெரிய ஐபிஎல்லுக்கே ஒரு தலைகள், ஒரு மிகப்பெரிய வேர்கள், தூண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு டீம் தான். அதாவது மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்கள கையை பிடிச்சி தூக்கி அங்கே மேலே வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த ரெண்டு டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அது என்னைக்கு அழிக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு மேட்சில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு தாண்டி 2025 ஒன் ஆஃப் த சென்னை vs மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் அது 2025 அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மேட்சாக இந்த சீசனில் ஆரம்பிக்க போகுது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனாக தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கதம் அண்ட் GH. மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் சண்டேல தான் எப்போ வைப்பாங்க அப்படிங்கிறது யூஷுவல், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மோஸ்ட்லி சண்டே தான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டீமுக்கும், அதாவது மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய டீமுக்கு மேட்ச் அலாட் பண்ணுறது சண்டேவாக தான் மோஸ்ட்லி வந்திருக்கும். ப்ளீஸ் மஸ்ட் வாட்ச் இட். அண்ட் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 PM ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி இன்னைக்கு மோத போகிறாங்க. அண்ட் ரெண்டு டீமுமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டீம். அண்ட் ஃபேன் பேஸ் எல்லாம் செகண்டரி. பெரிய ஸ்ட்ராங்கான 5 கப்பு ரெண்டு பக்கமும் இருக்குது. அது பயங்கரமான ஒரு அளவில் இருக்குது. யாருக்கு 6வது கப்பு வரும் அப்படிங்கிறது இந்த உலகமே, அதாவது உலகத்தை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது மோஸ்ட்லி அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் போன தடவை ஃபைனல் வின் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு லாஸ்ட் ஒரு டைமில் இதுவாயிருச்சு. அதே மாதிரி தான் இந்த டைம் மும்பை நெவர் எவருக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க. அடித்து சொல்கிறேன், போன தடவைலாம் சும்மா, இந்த தடவை பயங்கரமான ஒரு கம்பேக்கில் வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னைக்கும் விடா முயற்சி அந்த இன்னைக்கு நடக்கும். பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் ஸ்டில் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் என்ன அப்படின்னா நிஷான் கிஷன் கிடையாது மும்பை இந்தியன்ஸில். ஆனால் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். அதே மாதிரி அவங்க என்னைக்கு டீகாக்க விட்டாங்களோ அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் ஃபைனலி இந்த டைம் நிஷான் கிஷன் விட்டுட்டாங்க. இட்ஸ் வெரி ஒன் ஆஃப் த பிக் ட்ராபேக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் எல்லாருமே இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா அண்ட் இன்க்ளூடிங் அவர் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரோஹித் சர்மா தான். அண்ட் கிங் ஆஃப் மேக்கர். அண்ட் எப்படி சொல்கிறதுனா சிக்ஸுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜா அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிளிக் ஷாட் அண்ட் ஃபேன் ஷாட், ஃபேவரட் ஷாட், இது எல்லாத்தையுமே அசால்ட்டாக அப்படிங்கிற பொல்லாட்டியும் ரிஸ்க் எடுக்காமல் அப்படி இப்படி தட்டி விடுறதுல ஒரு மிகப்பெரிய கிங் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரோஹித் சர்மா தான். அவர் அடிச்சுக்கிறதுக்கு இனிமேல் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். மேபி பிறந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ இந்த டைமில் அவரை மாதிரி ஒரு ஃபேவரட் ஷாட்ஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி மேக்ஸிமம் இது கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்ஸர்ஸ் சரி அண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக தட்டி விடுறது பேக் ஷாட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு நபராக தான் இருப்பார் ரோஹித் சர்மா. அண்ட் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஃபார் நிஷான் கிஷன். அவரை பற்றி இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு எப்படிங்கிறது தெரியல. அவரோட கம்மிங் மேட்சஸில் நீங்கள் பாருங்கள் எந்த டீமுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த டீம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணல. அது என்ன இதெல்லாம் அவ்வளோ பெரிய ரகசியமானு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் சீக்ரெட். பட் ஸ்டில் எல்லாத்துலேயுமே இன்டர்நெட்டில் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வாயால் சொல்ல வேணாமே. ஏன்னா நம்ம சைடில் இருந்து, நம்ம மும்பை இந்தியன் சைடில் இருந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் விழுந்திருக்கு. அவர் எந்த டீமுக்கு போயிருக்கார் நம்மளே ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்கவுங்க ஃபேன்ஸ் போய் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பக்கம் வந்தவங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இன்னைக்கு சேப்பாக்கத்தில் இருக்கும். எவ்வளோ ஒரு சவுண்டு அதரப்போகுதுன்னு தெரில. ஆனால் பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான் தலைக்கு. மேபி மோர் சான்சஸ், அது மும்பையில் மேபி சான்ஸ் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நானும் டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் ஃபைனலாக
எனக்கு வந்து ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு, உள்ளே போயிட்டு வெளியே வந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இன்னைக்கு அங்கே சென்னையில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமுக்கு வந்து போயிருக்காங்க. பட் ஸ்டில் இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சாலும் தலை இறங்க மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுறது எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கிற டிசைட் பண்ணட்டும். ஏன்னால் பல உள்ளங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னால் பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இன்னைக்கு தலை ஏகே அஜித்குமார் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுன்னு நான் இங்கே சொல்ல மாட்டேன். பட் இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கௌதம் அங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறேன் இங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சப்போர்ட் பண்ணலை. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் தான். அதை நான் என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் ஐ லைக் இட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் திஸ் தலை. அவரோட வேற மாதிரி அவர் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம். அதுக்காண்டி நம்ம டீமெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. என்னைக்கு இது நடக்காது. இப்போவும் சரி இந்த ஐபிஎல் எத்தனை வருஷம் நடக்குதோ அது வரைக்கும் சரி மும்பை இந்தியன்ஸ் தான். டோன்ட் நெவர் எவர் சேஞ்சஸ் டீம். அது மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா எம்ஐனா எம்ஐ தான், இங்கே சிஎஸ்கேனா சிஎஸ்கே தான் வாட்டவர். ஆனால் தலையை ரொம்ப பிடிக்கும். தலையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தோனி அப்படின்னா அவருக்காண்டி இன்னைக்கு பல குடும்பங்கள் உட்காந்து மேட்ச் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கான டைமை வந்து இது பண்ணுறதுக்கான நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. இவர் விளாட்றாரா ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோப்பா அதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம், நம்ம மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு உட்காரக்கூடிய ஃபேமிலிஸும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, அண்ட் ஓல்டு ஏஜ் இருக்கிறவங்களும் சரி, இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்துருக்கு. அந்த ஃபேன் பேஸ் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 கெப்பாசிட்டின்னு தான் அதோட ஸ்டேடியமோட இதுன்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி வந்திருக்கும். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சரி, அதை தாண்டி எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான பேர் வந்து லைவ்ல எல்லாத்துலேயும் இது பார்க்க தான் போகிறாங்க. அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அவருக்கு சொல்கிறேன். அதனாலயே இல்லை, அவரோட கேரக்டர் இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். அதுக்காண்டி தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்துருக்கு. இன்றைக்கி தலை எப்படியோ, அதாவது ஏகே தலை அஜித் அப்படின்னாலும் எப்படியோ அவருக்கு எப்படி இன்னைக்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். எனக்கு ஃபேன் கிளப் வேணாம், எதுவுமே வேணாம், எப்படி இன்னைக்கு தனியாக ஒரு ஆளை கிங்காக நிற்கிறாரோ அதே இதில் கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிங் ஃபார் எம்எஸ் தோனி தலை தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த தலைக்கும் இந்த தலைக்கும் டிஃப்ரெண்ட் வேறு, ஆனால் ரெண்டுமே தலை தான். இது இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் கிரிக்கெட் இண்டஸ்ட்ரி. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எனிவேஸ் இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 7:30 ஆரம்பிக்க போகுது. ஐ மோஸ்ட் வாண்டட் வெயிட் திஸ் மேட்ச். பார்ப்போம் என்னதான் நடக்குது. என்ன ஒரு மிகப்பெரிய கியூரியஸாக வந்திருக்கு. ஏன்னா பெரிய டீம் வந்து மோத போகிறாங்க. இன்னைக்கு ஒரு 7:30 மேலே ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கோட டிஆர்பி எவ்வளோ ஏறும் எகுரும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதை தாண்டி ஜியோ ஹாட்ஸ்டாரா ஏன்னா ப்ரொமோட் பண்ணுறேன்னால சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பேர், அவ்வளோ மக்கள், அவ்வளோ லட்சம், அவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து குமிய போகிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரெண்டு தலைகள் வந்து மோத போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச். வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் திஸ் வீடியோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு ரொம்ப வந்திருக்கு. ஒரு கியூரியஸாகவும் இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கும். இன்னைக்கு மேட்ச் எப்படி மூவ் ஆகும், யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் ஏந்து நினைக்க நம்ம சரிங்கன்னா மறக்காம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எடுக்கிறேன், போய் மறக்காம செக் பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட்பலாம். பாய்.